இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு மேலும் 2 ஆணையாளர்கள் நியமனம். மலேக மார்க்கத்தில் இடம்பெற்ற ரயில் விபத்துகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுப்பு. மட்டக்களப்பு கோரளைப்பற்று மீராவோடை கிராமத்தில் வன பாதுகாப்பு திணைக்களத்திற்கு சொந்தமான காணி தொடர்பில் ஏற்பட்டுள்ள சர்ச்சை குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக குழு நியமனம். இந்தியாவின் புதுச்சேரியில் காணாமற் போன விமானம் ஒன்றை தேடும் நடவடிக்கைகள் தீவிரம். இனி விரிவான செய்திகள். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு மேலும் 2 ஆணையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிய ஆணையாளர்களை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நியமித்துள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்தார். இந்த ஆணைக்குழுவில் ஏற்கனவே 3 உறுப்பினர்கள் இருந்ததாகவும் அந்த எண்ணிக்கையை 5ஆக அதிகரிக்குமாறு ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார். புதிய நியமனம் காரணமாக 5 ஆணையாளர்களும் 5 இடங்களில் இருந்தவாறு விசாரணைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாக காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகளை விரைவாக விசாரணை செய்வதற்கு ஏதுவாக விசாரணை அதிகாரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காணாமற் போனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு 21,000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. மலேக மார்க்கத்தின் வட்டகோட ரயில் நிலையத்திற்கு அருகில் 2 சரக்கு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானமை தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. விசாரணை குழுவின் அங்கத்தவர்கள் சம்பவ இடத்திற்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் எல்ஏஆர் ரத்நாயக்க குறிப்பிடுகின்றார். நாவலப்பிட்டியில் இருந்து பதுளை நோக்கி பயணித்த சரக்கு ரயிலும் பதுளையில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த மற்றொரு சரக்கு ரயிலும் நேற்று மாலை மோதி விபத்துக்குள்ளாகின. விபத்தினால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்பதுடன் சரக்கு ரயில் ஒன்றின் பெட்டி தடம் புரண்டதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் குறிப்பிட்டார். தடம் புரண்ட ரயில் பெட்டியை தண்டவாளத்தில் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. துபாயிலிருந்து 50 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட பெறுமதியுடைய தங்கத்தை சட்டவிரோதமாக உடலுக்குள் மறைத்து வைத்து கொண்டு வந்த பெண் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான பெண்ணின் உடலுக்குள் 10 கிலோகிராம் தங்கம் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்தார். இன்று அதிகாலை கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பெண் கணக்காய்வாளர் ஒருவர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு கோரளைப்பற்று மீராவோடை கிராமத்தில் வன பாதுகாப்பு திணைக்களத்திற்கு சொந்தமான காணி தொடர்பில் ஏற்பட்டுள்ள சர்ச்சை குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக குழு ஒன்றை நியமிக்க சுற்றாடல் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதிக செயலாளர் ஒருவரின் தலைமையிலான இந்த குழுவிற்கு 4 அங்கத்தவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மீராவுடை கிராம காணியின் உரிமை தொடர்பில் நீண்ட காலமாக இரு தரப்பினரிடையே சர்ச்சை நிலவி வருகின்றது. இந்த விவகாரம் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கொன்றும் தொடரப்பட்டு விசாரணை இடம்பெற்று வருகின்றது என அமைச்சின் செயலாளர் கூறினார். குறிப்பிட்ட காணி மீதான சுற்றாடல் அமைச்சின் உரிமை மற்றும் அந்த காணியின் உரிமை சரியான முறையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் அதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த குழு ஆய்வு செய்யவுள்ளது. அடுத்த வருடத்திற்கு தரம் 1ற்கான மாணவர்களை அனுமதிப்பதற்கான சுற்றறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளது. புதிய சுற்றறிக்கையின் பிரகாரம் புதிய பாடத்திட்டத்திற்கு அமைய தரம் 1ற்கான மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. புதிய சுற்றறிக்கை தொடர்பில் பெற்றோர் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் எனவும் அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. எல்ல பிரதேசத்தின் ராவணெல்ல பகுதியில் காயமடைந்த நிலையில் மரையொன்று மீட்கப்பட்டுள்ளது.
நேற்றைய தினம் மீட்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மீட்கப்பட்ட மரை போலீசாரின் உதவியுடன் வன ஜீவராசி அதிகாரிகளால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு வன ஜீவராசிகள் திணைக்களத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. අයනෙවේ අර ඉස්සරහින් ඉන්න කෙනා. இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதம் தொடர்பான தகவல்கள் அடுத்து. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். வணக்கம். வணக்கம். வணக்கம் கிருஷாந்த். இன்றும் நாட்டின் சில மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடியதாக இருக்கும். மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டிலும் குறிப்பாக மலை சார்ந்த பிரதேசங்களிலும் நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களிலும் சற்று பலத்த காற்று வீசக்கூடும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் தொடக்கம் புத்தளம் காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பிரதேசங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் ஏனைய கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடற்பிராந்தியங்களில் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். புத்தளம் தொடக்கம் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான அத்துடன் காலி தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பிரதேசங்களில் சில சமயங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பாக காணப்படும். போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மணித்தியால செய்தியை 10:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.